ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோங்க. கொல்கட்டா ஸ்டைலில் சிக்கன் ரோல் தான் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆகட்டும். பாருங்கள், மேஷ் ஆகிட்டு எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குழம்புலேருந்து மீதி இருக்க சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒருவேளை நீங்கள் தனியாக சிக்கன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து குக்கரில் ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மசாலாவோட கலந்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். தனியாக சிக்கன் வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இதோட ராஸ்மெல் ஃபுல்லாக போகும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு சிக்கன் ரோலுக்கான மிக்சர். அடுத்து தான் நம்ம 2 முட்டை எடுத்து உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கரையணும். நல்லா கலக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தான் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா எக் மிக்சர், அதை இது மேலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 15-20 செகண்ட்ஸ்லேயே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அந்த ஹீட்டில் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு இதாங்க சிக்கன் ரோல் பேஸ். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் ரோல் மிக்சர், அந்த மிக்சரை போட்டுக்கலாம். இதுக்கு ரோல் தின்னா வேணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது இப்படி போட்டால் நமக்கு ரோல் ரெடியாக வரும். இதை நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம பாட்டமில் கவர் பண்ணோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாக்டவுன் ஸ்டைலில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.